தூர்தர்ஷன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். திண்டிவனம் அடுத்த தென்பசார் என்ற இடத்தில் நடந்த கார் விபத்தில் தந்தை, தாய், மனைவி உள்பட 3 பேர் உயிரிழந்த சோகம். புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து திமுகவினர் சட்டமன்றத்தை நோக்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நாளை விஜய் பங்கேற்கும் தவேக பிரச்சார கூட்டத்திற்கு தமிழகத்திலிருந்து யாரும் வர வேண்டாம், மீறி வருபவர்களை கண்காணிக்க 17 இடங்களில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். திண்டிவனம் அடுத்த தென்பசார் என்ற இடத்தில் நடந்த கார் விபத்தில் தந்தை, தாய், மனைவி உள்பட 3 பேர் உயிரிழந்த சோகம். திண்டிவனம் அடுத்த தென்பசார் அருகே முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி நிலைத்தடுமாறிய கார் சாலையோர அடுத்தடுத்த 2 மரங்களின் மீது மோதி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் தாய், தந்தை, மனைவி என ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சோகம். மேலும் 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை செங்குன்றம் பகுதியை சேர்ந்தவர் வெங்கட்குமார். இவர் தாய், தந்தை, மனைவி, 2 குழந்தைகள், சகோதரி உள்ளிட்ட தனது குடும்பத்துடன் சென்னையிலிருந்து கார் மூலமாக விழுப்புரம் அடுத்த வளவனூரில் உள்ள தனது குலதெய்வ சாமி கோவிலுக்கு கும்பிட சென்றுள்ளார். அங்கு சாமி கும்பிட்டுவிட்டு மீண்டும் குடும்பத்தாருடன் காரில் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது திண்டிவனம் அடுத்த தென்பசார் பேருந்து நிறுத்தம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரே எக்ஸ்எல் சூப்பரில் சென்ற தென்கலவாய் பகுதியை சேர்ந்த செல்வம் என்பவர் மீது பலமாக மோதிய பின்பு ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் இருந்த மரங்களின் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் சென்ற வெங்கட்குமாரின் தந்தை கோவிந்தராஜ், தாய் திருப்பாவை, மனைவி கல்பனா, வள்ளி ஆகிய 3 பேர் காரின் இடிபாடுகளில் சிக்கி உயிர்ந்தனர். 3 பேர் பலியான நிலையில் தனது 2 மகள்கள், சகோதரி, அவரது கணவர் என 4 பேர் பலத்த காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த மயிலம் போலீசார் பலியானவர்களின் உடல்களை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து நடந்த பகுதி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை, மனைவி ஆகிய 3 பேர் உயிரிழந்த சம்பவம் இதனால் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து திமுகவினர் சட்டமன்றத்தை நோக்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 2000 கோடி ரூபாய்க்கு 1000 வகையான போலி மருந்துகள் தயாரித்து இந்தியா முழுவதும் விற்பனை செய்த விவகாரம் புதுச்சேரியில் பூதாகரமாக கிளம்பியுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் சட்டமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் ராஜா திரையரங்கம் அருகே ஒன்று திரண்ட திமுகவினர் ஊர்வலமாக புறப்பட்டு நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டமன்றம் நோக்கி சென்றனர். அப்பொழுது ஆம்பூர் சாலை சந்திப்பில் போலீசார் தடுப்பு கட்டமைத்து திமுகவினர் தடுத்தனர். இதனையடுத்து அங்கே திமுகவினர் தடுப்பு கட்டைகள் மீது ஏறி கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனையடுத்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்பட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து மாநில அமைப்பாளர் சிவா கூறும்பொழுது, போலி மருந்து விவகாரத்தில் பல்வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டு இருப்பதால் சிபிஐ விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் இதில் ஒருவர் மட்டுமே தவறு செய்திருக்க முடியாது. ஆளும் அரசின் மிகப்பெரிய சதி திட்டம் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது அவங்க சொன்னாலும் அரசியல் விளையாட்டுல இது உயிரோட விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இவ்வளவு பெரிய அநீதியா, மோசடியா இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் யாரும் செஞ்சிட மாட்டாங்க. இந்த மாநிலத்துக்கே இது கெட்ட பேரு. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மருந்து ஆளுநர் துறை இருக்கு இல்லையா, பர்மிஷன் தர்றவங்க போறவங்க, அது மட்டும்தான் நம்மளுக்கு. அவங்க இதுல எல்லாரும் உடன்படாத இதெல்லாம் செய்ய முடியாது. இது எல்லா அதிகாரிகளும் தொடர்புல இருக்காங்க. அவங்களை எல்லாரையும் கைது செய்யணும். இது தெரியாம நடந்தது இன்னும் சொல்றது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு சிஸ்டத்துல ஒரு ஆள் செய்யறதில்ல. இது ஒரு ஏஜென்சி, அந்த ஏஜென்சி மூலமா கடைகளுக்கு போறது, எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல இது நடந்திருக்குது. அதனால இந்த அரசாங்கம் சிபிஐக்கு இதை ஒப்படைக்கணும். இந்த அரசாங்கம் நேர்மையான அரசாங்கம் எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற அரசாங்கம் தான் உடனடியாக இந்த அரசாங்கம் கேபினெட்டை கூட்டணும். இந்த விஷயத்தை கையில் எடுத்து அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி உடனடியாக இதை சிபிஐக்கு ஒப்படைக்கணும். புதுச்சேரியில் நாளை விஜய் பங்கேற்கும் தவேக பிரச்சார கூட்டத்திற்கு தமிழகத்திலிருந்து யாரும் வர வேண்டாம், மீறி வருபவர்களை கண்காணிக்க 17 இடங்களில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டம் புதுச்சேரியில் நாளை உப்பளம் துறைமுக வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்றுகிறார்.
இதற்காக உப்பளம் மைதானம் முழுமையாக தயார் செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்திற்கு வரும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வருவதற்கென்று தனியாக வழியும், கூட்டம் முடிந்து செல்வதற்கு தனியாக வழி என தனித்தனியாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்காக தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் குடிநீர் கேன்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்காக பிஸ்கட் பாக்கெட்டுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பொதுக்கூட்டத்தின் போது மின்தடை ஏற்படாமல் இருக்க ஜெனரேட்டர்கள் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் ஹைமாஸ் விளக்குகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மருத்துவத்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு துறையினர் தயார் நிலையில் உள்ளனர். சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கூட்டத்திற்கு வருபவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு கூட்ட அரங்கிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநாட்டு பிரச்சார கூட்டத்தில் விஜய் நின்று பேசும் இடம் மற்றும் தொண்டர்கள் நிற்கும் இடம், ஊடகத்துறையினர் அமரும் இடம் என தனித்தனியாக இடங்கள் பிரிக்கப்பட்டு பாதுகாப்பு அரண்களும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜய் பேசுவதை கேட்பதற்காக பெரிய அளவில் ஸ்பீக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் LED பெரிய திரைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து வசதிகளையும் இன்று போக்குவரத்து, காவல்துறை மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார்கள் விஜய் பேசும் மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் விஜய் பேசுவதை கேட்பதற்காக தமிழகத்திலிருந்து யாரும் வரவேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறி வருபவர்களை கண்காணிக்க 17 இடங்களில் கண்காணிப்பு சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இயங்கி வருகின்றது. அங்கு பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்த நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தங்களுக்கு மாதம் காலதாமதமின்றி ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், பணியின் பொழுது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணியாணை வழங்கிட வேண்டும், ஓய்வூதியர்களின் நிலுவைத் தொகையை அனைத்தையும் உடனே வழங்கவும், காலதாமதத்தை தவிர்க்க புதுவை அரசின் கருவூலம் மூலமாக ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் நடைபெற்ற போலி மருந்து விவகாரத்தை CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பிஜேபி தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ஆளுநரிடம் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் போலி தொழிற்சாலைகள் அமைத்து போலி மருந்துகள் தயாரித்து விற்பனை செய்த விவகாரம் சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் ராமலிங்கம் தலைமையில் லோக் நிவாசில் ஆளுநர் கைலாஷ்நாதனை மனு அளித்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் ராமலிங்கம் தலைமையில் லோக் நிவாசில் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை CBI விசாரணைக்கு பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்டவர்களின் கடுமையான மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது. போலி மருந்துகளை விற்று மக்களின் உயிர் மீது விளையாடி இருக்கிறார்கள். ஒரு கும்பல் இதில் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளார்கள். எனவே போலி மருந்து விவகாரத்தை CBIயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும், தொடர்ந்து விசாரணை செய்து ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பாரபட்சமின்றி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் ராமலிங்கம் தனது மனுவில் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பிரச்சார பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்வான இசையுடன் கூடிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப்குமார் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை பேராசிரியர் அனுஷியா கொடியசைத்து துவக்கி வைத்தனர். விழிப்புணர்வு நடைபாதை பேரணி முக்கிய வீதிகள் வழியாக மாணவ மாணவியர்கள் கையில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியபடி கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றனர். மற்றும் தெருமுனை விழிப்புணர்வு பொழுதுபோக்கு நிகழ்வான இசையுடன் கூடிய நடன நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரி சூர்யா, பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா, சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன், மதியழகன், கிராமப்புற செவிலியர்கள் விருத்தம்பாள், ஜெயசெல்வி, சித்ரா மற்றும் ஆஷா ஊழியர்கள் அனிதா, ஜெயசீலி, மகாலட்சுமி, கலைவாணி மற்றும் நந்தினி கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிம்ஸ் மருத்துவமனை செவிலிய கல்லூரி பேராசிரியர்கள் ராஜலட்சுமி, பத்மபிரியா மற்றும் தேசிய மாணவர் படை ஒருங்கிணைப்பாளர் ஹேமாவதி சிறப்பாக செய்திருந்தனர்.
திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் துணை சுகாதார நிலையம் மற்றும் அங்கன்வாடி மையத்தின் பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளி அருகில் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூலமாக பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடம் கோட்டம் ஒன்றின் சார்பில் ரூபாய் 52.41 லட்சம் செலவில் துணை சுகாதார நிலையம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நல்லூர் கிராமத்தில் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் நிதியின் கீழ் மாரியம்மன் கோவில் எதிரே செயல்பட்டு வந்த பழைய அங்கன்வாடி கட்டிடத்தை அகற்றிவிட்டு ரூபாய் 24.40 லட்சம் செலவில் புதிய அங்கன்வாடி மைய கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் ஏ முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் எஸ் வீரவேல், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் எஸ் செவ்வேல், சிறப்பு கட்டிட கோட்டம் ஒன்று செயற் பொறியாளர் ஆர் கோபி, சுகாதாரத்துறை துணை இயக்குநர் ஷாமி முனிஷா பேகம், உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் ஜோதி, மண்ணாடிப்பட்டு கொம்பையன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் ஐஸ்வர்யா, ஒப்பந்ததாரர் வரதராசு, அங்கன்வாடி மைய பொறுப்பாளர் தனலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் அங்கன்வாடி உதவியாளர் லட்சுமி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், துணைத் தலைவர் அருள்மணி மற்றும் நிர்வாகிகள், கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு சாரம் அண்ணாமலை ஹோட்டல் எதிரில் நடைபெறும் அன்னதானம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருள் பெரும் ஜோதி. ஒவ்வொரு மாதமும் மாத பூசத்தினை முன்னிட்டு சாரம் அண்ணாமலை ஹோட்டல் எதிரில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதேபோன்று ஐப்பசி மாதம் பூசத்தை முன்னிட்டு இன்று கார்த்திகேயன் விஜயநந்தினி வாடகை நிலையம் அவர்களின் ஏற்பாட்டின்படி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தட்சிணாமூர்த்தி, ராஜகோபால், சிவமணிகண்டன், முருகன், வாணி, பார்த்திபன், நாகராஜ், சதீஷ், சந்தானம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சாப்ட்வேர் பதிப்பின் கிராண்ட் ஃபினாலியம் நடத்தும் போஸ்டர் இன்ஸ்டிடியூட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அரியூர், புதுச்சேரி இந்திய கல்வி அமைச்சகம் மற்றும் AICTE இவர்களால் ஸ்மார்ட் இந்தியா ஷாகத்தான் 2025 சாப்ட்வேர் பதிப்பின் கிராண்ட் ஃபினாலே நடத்தும் ஹோஸ்ட் இன்ஸ்டிடியூட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு 2025 டிசம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் நடைபெறவுள்ளது. மாணவர்கள், அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், தொழில்துறை மற்றும் சமூக அமைப்புகள் வழங்கும் உண்மை சவால்களுக்கு தொழில்நுட்ப தீர்வுகளை உருவாக்க செயல்படுத்தும் இந்தியாவின் மிகப்பெரிய புதுமை இயக்கங்களில் ஒன்றாக SIH திகழ்கிறது. இந்நிகழ்வின் முக்கிய நோக்கங்களில் புதுமை கலாச்சாரத்தை ஊக்குவித்தல், கல்வியும் தொழில்துறையும் இடையிலான இடைவெளியை நிரப்புதல், டிஜிட்டல் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற தேசிய குறிக்கோள்களுக்கு ஆதரவு வழங்குதல், மேலும் மாணவர்களுக்கு முன்மாதிரி உருவாக்கம், வழிகாட்டல் மற்றும் இன்குபேஷன் வாய்ப்புகளை வழங்குதல் ஆகியவை அடங்கும். HIH 2025 முக்கிய அம்சங்களில் பிரச்சினை ஆதாரமான புதுமை அணுகுமுறை, சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் என இரு பிரிவுகள், AI, ML, பிளாக் செயின், ஸ்மார்ட் எஜுகேஷன், மெடிடேக், வேளாண்மை, ரோபோட்டிக்ஸ், பிளாக் செயின், ஸ்மார்ட் எஜுகேஷன், மெடிடேக், வேளாண்மை, ரோபோட்டிக்ஸ், ட்ரோன்ஸ், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகள். ஒரே கல்லூரியை சேர்ந்த 6 உறுப்பினர்கள் கொண்ட குறைந்தது ஒருவராவது பெண் மாணவர், கட்டாய அணி கட்டமைப்பு, கல்லூரி தளத்திலிருந்து தேசிய மட்ட கிராண்ட் ஃபினாலே வரை பல நிலை தேர்வுகள் மற்றும் வெற்றி பெறும் அணிகளுக்கான பரிசுத் தொகை, தொழில்நுட்ப வணிக ஆதரவு ஆகியவை அடங்கும். ஹோஸ்ட் சென்டராக SVCETக்கு 4 முக்கிய பிரச்சினை அறிக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பிளாக் செயின் அடிப்படையிலான ப்ளூ கார்பன் ரெஜிஸ்ட்ரி மற்றும் MRB சிஸ்டம், SAIL-க்கான AI, ML ரெக்ஃபோர்மேஷன் ஆப்டிமைசர், துறைமுக தொழிற்சாலை இணைப்பு மற்றும் கப்பல் அட்டவணை உத்தமப்படுத்துதலுக்கான AI இயங்கும் லாஜிஸ்டிக்ஸ் மாடியூல் மற்றும் இரும்புத்தாது சுரங்கத்துறைக்கான AI ஆதாரமான ஆற்றல் திறன் முறை. நாடு முழுவதிலும் இருந்து தேர்வான அணிகள் இச்சவால்களுக்கான முன்மாதிரிகளை உருவாக்க 36 மணி நேரம் தொடர்ந்து பணியாற்ற உள்ளனர். இந்த தேசிய அளவிலான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நடத்தும் வாய்ப்பு கிடைத்ததில் நேர்த்தியான பெருமை கொள்கிறோம் என SVCET நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுமைமிக்க மாணவர்கள், அமைச்சக பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொள்ளும் இந்நிகழ்விற்காக சிறந்த உள்கட்டமைப்பு, தொழில்நுட்ப வசதிகள், வழிகாட்டல் மற்றும் உற்சாகமான சூழலை வழங்கும் தங்கள் அர்ப்பணிப்பை கல்லூரி உறுதிப்படுத்தியுள்ளது.
இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக புதுவை தொழில்நுட்ப தீர்வுகளை உருவாக்கும் திறமைமிக்க இளைஞர்களை ஒருங்கிணைக்கும் முக்கிய தளமாக SIH 2025 விளங்க உள்ளது. ஜோஸ் ஆலுகாசன் இயர் எண்ட் சேல் பிளாட் 50% தள்ளுபடி கொண்டாட்டம் நடைபெற்றது. ஜோஸ் ஆலுகாசன் இயர் எண்ட் சேல் பிளாட் 50% தள்ளுபடி கொண்டாட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மிஸ்ஸஸ் நிவேதா டென்டல் டாக்டர், மிஸ் யுவஸ்ரீ ப்ரொஃபசர், மிஸ்ஸஸ் பவானி ஹவுஸ்வைஃப் ஆகிய அனைவரும் இவ்விழாவில் பங்கேற்று தள்ளுபடியை அறிமுகப்படுத்தினர். சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். விழாவின் சிறப்பு தள்ளுபடியாக இயர் எண்ட் சேல் பிளாட் 50% தங்க நகை சேதார கட்டணத்தில் தள்ளுபடி, வைரங்களுக்கு 1 கேரட்டிற்கு 30% தள்ளுபடி, பிளாட்டினம் நகை சேதார கட்டணத்தில் 15% தள்ளுபடி, வெள்ளி நகைகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை மற்றும் உங்கள் பழைய 22 கேரட் தங்க நகைகளை அதிக பலன்களுடன் எக்ஸ்சேஞ்ச் போன்ற தள்ளுபடிகளை விலைக்கேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்காக பரிசு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஜோஸ் ஆலுகாசன் கிளை மேலாளர் நிஜோ, துணை மேலாளர் மனோஜ் மற்றும் இவர்களுடன் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் செங்கநீர் அம்மன் ஆலயத்தில் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அரியாங்குப்பம் கும்புயன் வீராம்பட்டினம் கிராமத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் கிராம மக்கள் பலரும் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு சபரிமலைக்கு யாத்திரை சென்று வருவது வழக்கம். இதில் முக்கிய நிகழ்வாக வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கநீர் அம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜைகள் செய்வது வழக்கம். இதில் வீராம்பட்டினம் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் சார்பில் 30ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை இவ்வாலயத்தில் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு பூஜை செய்து வழிபட்டனர். மேலும் இதில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப சுவாமி பக்தர்கள் சரண கோஷமிட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் ஐயப்பன் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் கார்த்திகை மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் நடைபெற்றது. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருள் பெரும் ஜோதி என்று மகா மந்திரம் கூறி சங்க தலைவர் வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் கூறுகையில், 7ஆம் ஆண்டு 3வது மாதமாக கார்த்திகை மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருள் பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், சிவாலய இளங்கோவன், தியாகி மகன் புருஷோத்தமன், கொசப்பாளையம் ராஜேஷ், விஜயராஜ், RGM சண்முகம், தயவு காவல்துறை சங்கரன், கேட்டரிங் ஜெயந்தி, பாலாஜி செட்டியார், கொசப்பாளையம் ஊர் பெரியவர் முனுசாமி, ராஜா ஸ்நாக்ஸ் சேகர் ஐயர், சக்கரவர்த்தி ஆசிரியர், கோவிந்தன் உடையார், செய்தி தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன் மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நடைபெற்ற அன்னதானத்திற்கான உபயத்தினை வள்ளலார் டாக்டர் கணேஷ் மற்றும் JCM நெல்லித்தோப்பு காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜயராஜ், தென்னஞ்சாலை ரோடு வீரமணி சின்னராஜ், சிவபாலன் கேட்டரிங் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 12,040 ரூபாய். 1 பவுன் தங்க நகை 96,320 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,980 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திண்டிவனம் அடுத்த தென் பசார் என்ற இடத்தில் நடந்த கார் விபத்தில் தந்தை, தாய், மனைவி உள்பட 3 பேர் உயிரிழந்த சோகம். புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக BJP NR காங்கிரஸ் அரசை கண்டித்து திமுகவினர் சட்டமன்றத்தை நோக்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நாளை விஜய் பங்கேற்கும் தவேக பிரச்சார கூட்டத்திற்கு தமிழகத்திலிருந்து யாரும் வர வேண்டாம், மீறி வருபவர்களை கண்காணிக்க 17 இடங்களில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.